இங்க பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இல்லைனா சாமி கண்ணு குத்திடுமா. இங்க பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுமா, இல்லைனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது இருக்காது. பாத்துக்குங்க. அப்படியே பார்த்து தட்டி விடுங்க. நான் சொன்னது பழிக்குமா? நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. ஆங்கிள் வேற இந்த பிரேம் புள்ளிக்கோனா அது வேற ஒரு தலையெழுத்தா இருக்கு. இது போனா அது போனா இது. ஐயோ ஆத்தா. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டால நான் ஸ்டோரி வச்சிருக்கேன். இப்படி உங்களுக்கு சைல்ட்ஹுட் கேம்ஸ் என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி வச்சிருக்கேன். அதை தான் நம்ம பார்த்து இன்னைக்கு ரேட் பண்ண போறோம். அவுட் ஆஃப் 10. இன்ஸ்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. என்ன பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த மாதிரி ஸ்டோரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நீங்களும் போட ஃபன் பண்ணலாம். NFS மோஸ்ட் வாண்டட் 2005 கோட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நான் மேக்சிமம் கேம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அவுட்டோர் கேம்ஸ், லைக் சின்ன சின்ன குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த கேம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணா மோஸ்ட் வாண்டட் போட்டிருக்காங்க. மோஸ்ட் வாண்டட் நல்ல கேம் தான். ஆனால் நான் கேட்டது லைக் அவுட்டோர் கேம்ஸ். ஸ்னேக், ஹைட் அண்ட் சீக் பார்த்துட்டீங்கன்னா நல்ல கேம். அது ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் ஒரு 20 பேர் சேர்ந்துட்டு ஜாலியா இருக்கும். அன்னைக்கு நாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த புது வீடு கட்டுவாங்க, அந்த கட்டடத்துக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சுப்போம். செம்மையா இருக்கும். ஆனா என்ன, ஓனர் தான் கண்டபடிக்கு பேசுவாரு. வீடு கட்டுறவங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு என்ன வச்சாதீங்க. ஸோ ஹைட் அண்ட் சீக்கு நான் எவ்வளவு மார்க் கொடுக்கலான்னு இருக்கேன். 6 out of 10 கொடுக்கலாம். அப்புறம் NFS மோஸ்ட் வாண்டடுக்கு நான் மார்க் கொடுக்காம போயிட்டேன். NFS மோஸ்ட் வாண்டட் நான் உண்மையாலுமே விளையாண்டது கிடையாது. அப்போ என் கையில PC அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் NFS கேம் மோஸ்ட் வாண்டட் சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கு 5. ஏன்னா நான் விளையாண்டதில்லை. GTA Vice City தம்பி அம்மா லேப்டாப்லேயே நான் விளையாண்டுருக்கேன். அப்போது அது லேப்டாப் என்கிட்ட இருக்காது. எங்கள் சொந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனால் ஒரு அண்ணன் வச்சிருப்பாரு, அந்த லேப்டாப்ல தான் விளையாடுவேன். நான் மேக்சிமம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா அவுட்டோர் கேம்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் எல்லாரும் பாதி PC கேம்ஸ் அந்த மாதிரி போடுறீங்க. ஓகே, இதுக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்? GTA Vice Cityக்கு நல்ல மார்க்கே தரலாம். 7 out of 10 கொடுக்குறேன். ரிங்கா ரிங்கா ரோசஸ் நிறைய விளையாண்டுருக்கேன். ரிங்கா ரோசஸ் சுத்தி விளையாடுவாங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கு அதெல்லாம் ரொம்பவே சின்ன வயசுல விளையாண்ட கேம்ஸ். அதெல்லாம் செம்ம கேமு. ஸோ அதுக்கு ஓகே, அதுக்கு 8 கொடுக்கலாம். ஏன்னா நான் மோஸ்ட்லி விளையாண்டது ரிங்கா ரோசஸ் தான். நிஞ்சா டர்ட்டில்னு சொல்லி ஒரு கேம். ஆனா எனக்கு நிஞ்சா டர்ட்டில் எனக்கு தெரியாது, கேம் தெரியாது, கேள்விப்பட்டதே இல்லை நிஜமா. நிஞ்சா டர்ட்டில், நிஞ்சா டர்ட்டில்ங்கிறது வீடியோ கேமா? இது எனக்கு தெரியவே தெரியாதுங்க. அதுக்கு நான் எப்படி மார்க் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஒய் பிகாஸ் நான் அது விளையாண்டது இல்லை. ஸோ நிஞ்சா டர்ட்டில் எனக்கு தெரியல, சாரி. மேபி ஒரு 5 கொடுக்கலாம், ஏன்னா நிஞ்சா டர்ட்டில் போட்டிருக்கிறீங்க. ஓகே, டெம்பிள் ரன்லாம் விளையாடாத நாளே கிடையாது. போட்டு அடிச்சு தள்ளி ஃபங்க்ஷனுக்கு போனாலே யாராச்சும் ஒரு போனை பிடுங்கி கண்டிப்பா யாரு அங்கிள் ஒரு 50 வயசு அங்கிள் கிட்ட போய் பார்த்தாங்க கூட போன்ல டெம்பிள் ரன் இருக்கும் அப்பெல்லாம். அதுக்கு ஒரு 7 கொடுக்கலாம். என்னோட ஆருயிர் நண்பன் நிஷாந்த் அவன் என்ன போட்டிருக்கான்னா கொலையா முந்திரிக்காவும் விளையாண்டுருக்கோம். நிறைய சுத்திவா அந்த மாதிரி பாட்டு பாடிட்டே வரணும். அது பாத்தீங்கன்னா சூப்பர் கேமு. அதுவுமே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 4th ஸ்டாண்டர்டு அந்த 3rd ஸ்டாண்டர்ட் இருந்தப்பதான் மேக்சிமம் விளையாண்டது. கொலையா முந்திரிக்கா, நிறைய சுத்திவா அப்படின்னு சொல்லி விளையாண்டது. அப்புறம் ஸோ அதுக்கு நான்
8 கொடுக்குறேன். செம்ம கேம் இது. கொலையா முந்திரிக்கா. காலங்காத்தால் எந்திரிச்சு ஸ்டோரி போட்டு மெசேஜ் பண்ணிடலான்னு சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. டிக் டிக் யாரது? டிக் டிக் யாரது? திருடன் போலீஸ் விளையாட்டு. திருடன் போலீஸ் விளையாட்டு வந்து நல்லா தான் இருக்கும். இதுக்கு வந்து மார்க் பாத்தீங்கன்னா அகைன் 8 கொடுக்கலாம். பச்சை குதிரை. இதுக்கு தான் காத்து கொண்டிருந்தேன். பச்சை குதிரை வந்து எப்படி சொல்றதுன்னா, நின்றுவானுங்க. சில பேர்ல குமிய மாட்டானுங்க, நின்றுவானுங்க. அதையும் தாண்டுவானுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நாங்க வந்து டிப்ளமோ வந்துமே பச்சை குதிரை விளையாண்டோம். அந்த அளவுக்கு நாங்க வந்து பச்சை குதிரை வந்து விளையாண்டுருக்கோம் நிறைய டைம். அதுல ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, ஒருத்தன் குமிஞ்சிட்டு இருப்பான், ஒருத்தன் தாவும் போது உட்காந்துருவான். பொழந்து ஓச்சுங்கிற மாதிரி விழுந்துருவோம். அந்த அளவுக்கு கேம் வந்து, ஆனா பார்த்து எவனையுமே நம்ப முடியாது அந்த கேம்ல மட்டும். ஸோ வந்து இதுக்கு நான் 9 கொடுப்பேங்க. பச்சை குதிரைக்கு வந்து 9 கொடுப்பேன். ஆனா அது வந்து எப்பவுமே எவ்வளவு வயசானாலுமே இந்த கேம் விளையாடலாம். அந்த மாதிரி கேம் இது. பச்சை குதிரை சூப்பரா இருக்கும். ஸ்மாக் டவுன், NFS, காட் ஆஃப் வார், சூப்பர் மேரியோ அண்ட் கிரிக்கெட் 7 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இதுல வந்து என்ன கேம் எடுக்கலாம்னா சூப்பர் மேரியோ எடுக்கலாம். நல்ல கேம், ஒர்த்தா இருக்கும். கேம் விளையாட உட்கார்ந்தோம்னா எந்திரிக்க மாட்டோம். அந்த மாதிரி கேமு. டிவி கூட, கலைஞர் டிவி கூட கனெக்ட் பண்ணி விளையாடுற ஒரு கேம். சூப்பரா இருக்கும். ஸோ வந்துட்டு இதுக்கு வந்து எவ்வளோ கொடுக்கலாம்னா 6 கொடுக்கலாங்க. நான் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி தான் கேம் கேட்டேன். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி வீடியோ கேம்ஸ் தான் போட்டிருக்கீங்க. பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாகவும் போட்டிருந்தாங்க. ஓகே, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க. பாய்.